ஜெனி பிசிஏ முடித்ததும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 இன்டர்வியூஸ். பட் எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ திருச்சியில் ஒரு பிபிஓ கால் சென்டர் இன்டர்வியூ போகிறாங்க. அங்கே போய் என்ட்ரன்ஸ்லேயே போகிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிடுறாங்க அங்கே ஒரு பர்சன் அப்படின்னா, இங்கே இந்த ஆஃபீஸ் வராதிங்க, இது வேஸ்ட்டு, இங்கே ஒர்க் பண்ணவும் முடியாது, கஸ்டமர்ஸ் கிட்டே நீங்கள் திட்டு வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஜெனியை பயமுறுத்திடுறாங்க. ஸோ ஜெனி அதுலேருந்தும் அந்த இன்டர்வியூலேருந்தும் வந்துடுறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஜெனிக்கு மனசில் கனவு, நம்மளும் எல்லோரும் மாதிரியும் ஒரு டிகிரி முடித்தோன்னே வேலைக்கு போவோம், நல்லா சம்பாதிப்போம், குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம், அம்மா அப்பா பெருமைப்படுவாங்க இல்லையா அப்படின்னு. ஆனால் வெளியூர் போகிறதுக்கு ஜெனிக்கு ஒரு வித பயம். ஏன்னா வீட்டு சூழல்லே வளர்ந்ததுனால வெளியூரில் தனியாக ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது ஜெனிக்கு. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஜெனி குடியிருக்கிற அந்த ஆர்எம்எஸ் காலனி பகுதியில் அவங்களுடைய பள்ளி தோழி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பெயர் மஞ்சு. அவங்களும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. ஸோ எதேச்சியாக ஜெனியும் அவங்களும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது மஞ்சு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாப் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ரெஸ்யூம் வேணால் கூட நான் என்னுடைய டீம்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு. ஜெனி கொஞ்சம் டவுட்டாக ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுமே அப்படிங்கிற ஆசையில் ஓகே அப்படின்னு அந்த மஞ்சு கிட்டே பேசுகிறாங்க. ஸோ இப்போ மஞ்சு அவங்களுடைய சார் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கால் பண்ணுறாரு ஜெனிக்கு. நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க இல்லையா, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு டிகிரிக்கு, ஸோ இந்த இடத்துல வேலைவாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் 8,000 பே பண்ணணும், நான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு ஜெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு 8,000 அரேஞ்ச் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இன்டர்வியூ டேட் வருது. ஸோ அந்த டேட்டுக்கு ஜெனி சென்னையில் இருக்கணும், டைடில் பார்க்கில் இன்டர்வியூ. அதே சமயம் ஜெனி ஃப்ரெண்டாக பழகக்கூடிய அந்த ராம், அந்த பர்சனும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா தலைமைச் செயலகம், அதில் டெம்ப்ரவரி ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, ஜெனி ஒன்றால் தான் எனக்கு இந்த ஜாப் கிடச்சிதுன்னு. ஜெனிக்கு ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பட் ஜெனி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எந்த வித ஹெல்ப்பும் கேட்கல வேலைவாய்ப்புக்காக. அவரும் ஜெனிக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சென்னைக்கு இன்டர்வியூக்கு போய் ஆகணும், எப்படி போகிறது அப்படிங்கும்போது அந்த பர்சன், கன்சல்டன்சி பர்சனே சொல்கிறாரு, என்னுடைய கார்லேயே நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. ஜெனி தனியாக போகிறதுக்கு பயம். ஸோ அதனால் ஜெனியோட அம்மாவும் நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க கார்லேயே. போகிறது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பட் அவங்க சொல்கிறாங்க, அந்த மஞ்சு இல்லை ரொம்ப நல்ல பர்சன், நம்பிக்கையாக போகலாம், எந்த வித பயமுறோ அச்சுறுத்தலோ கிடையாது அப்படின்னு. சரின்னா அந்த நம்பிக்கையில் காரில் பயணிக்கிறாங்க அப்பாவோட பர்மிஷன் கேட்டுட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் இன்டர்வியூ டைடில் பார்க்கில் இறங்கி போகிறாங்க. ஸோ அங்கே பார்க்கும் போதே ஜெனிக்கு பிரமிப்பாக இருக்குது. நிறைய பேர் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாருமே லிஃப்ட்டில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வராங்க. ஜெனி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கன்சல்டன்சி பர்சன் ஜெனியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மொபைலை ஜெனி கையில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த கேபின் போய் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு அங்கேருந்து கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு அப்படின்னு. அப்போ ஜெனி கிட்ட மொபைல் கிடையாது. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாரோட மொபைல் வாங்கிட்டு அந்த ஆஃபீஸில் போய், ஏன்னா ஆஃபீஸுங்கிறது 5th ஃப்ளோர் 10th ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அவங்க அந்த ஃப்ளோரில் போய் அட்டன் பண்ணுறாங்க இன்டர்வியூ. படித்து முடித்த சமயம். ஸோ இன்டர்வியூ ரவுண்ட் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வராரு, கொஷின் கேட்குறாரு, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு. ஸோ ஜெனி சொல்கிறாங்க, I come from தஞ்சாவூர், ஸோ I completed this course like this, இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து அவர் சப்ஜெக்ட் நாலேஜாக கொஷின்ஸ் கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவங்க தெரிஞ்ச ஆன்சர்ஸை ஆன்சர் பண்ணுறாங்க. பட் இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இல்லை, டஃப்பாக தான் இருக்குது. தட் இஸ் குரூப் டிஸ்கஷன் மாதிரி போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஜெனிக்கு என்ன இதில் டிஃபிகல்ட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இப்போ தான் 3 years படிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியாது ஸ்டார்டிங் இன்டர்வியூவில். ஸோ அது ஒரு பெரிய லேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனிக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்யூனிகேஷன் ஸ்டக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு. பட் நம்ம ஜெனி ஸ்டக் ஆகி தான் பேசினாங்க. ஸோ அந்த ஸ்டக் அவங்களுக்கு லேக் ஆகி மார்க் மைனஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண பர்சன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கன்சல்டன்சி பர்சனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு இந்த கேண்டிடேட் வேண்டாம் அப்படின்னு. ஸோ அவரும் வந்து ஜெனிக்கிட்ட சொல்லிட்டாரு, இல்லை இந்த இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர், ஸோ வி வில் அரேஞ்ச் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ஜெனி வந்து திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெனிக்கிட்ட வாங்கின அந்த 8,000 ருபீஸையும் அந்த பர்சன் திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஜெனி கேட்டுட்டாங்க, எனக்கு திரும்ப அந்த பணம் வேண்டும், நான் செலக்ட் ஆனதானே உங்களுக்கு கொடுக்கணும், செலக்ட் ஆகலை, ஸோ அதனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு இப்போ ஒரு நல்ல பர்சனை சந்தித்தோம் அப்படின்னு ஒரு மனநிறைவு. ஏன்னா ஆல்ரெடி 400 ருபீஸு பிரதீப் அப்படிங்கிறவரை ஏமாற்றிட்டாரு. ஸோ அந்த பர்சனுக்கும் இந்த பர்சனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கன்சல்டன்சி பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியும் ஜெனியோட அம்மாவையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். ஏன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின்ங்கிறதுனால அந்த கோட்பாடிலே இருந்ததுனால அவருக்கு யாரையும் சீட் பண்ண தோணலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஜெனி வந்து அந்த பர்சன்கிட்டேருந்து அட்மையர் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனி 400 ரூபா அந்த பெட்ரோலுக்காக கொடுக்குறாங்க. அந்த பர்சனும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பாயின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜெனி வெளியில் வந்து பார்க்குறாங்க, காருக்குள்ளார ஒரே சத்தமாக கேட்குது. என்ன அப்படின்னா, அந்த பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளார சாங் போட்டுட்டு ஒரே சத்தம் அமர்க்கலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி மூடில் இருக்காங்க. அப்போ தான் ஜெனிக்கே ஷாக்கிங் ஆகுது, என்னடா இது அப்படின்னு. கேட்டதுக்கு அந்த பையன், இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ட்ராப் பண்ணணும், போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிவிட்டு இமீடியட்டாக அந்த இடத்த விட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆகிடுறான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெனி ஃப்ரெண்டு ராம் கிட்டேயும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவரையும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. ஸோ ஜெனி இப்போ அடுத்த நாள் அந்த பர்சனுக்கு, அந்த பிரதீப் அந்த பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனுடைய மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வரவே இல்லை. ஸோ அகெயின் ட்ரை பண்ணுறாங்க, ஆன்சர் வரல. ஸோ திரும்ப அகெயின் ட்ரை பண்ணுறாங்க, மொபைல் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸோ இப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னா, ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ நடத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீப்புள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதீதமாக இருந்தது, அதை நானும் அனுபவித்து உள்ளேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சொன்னது. ஸோ இப்போ ஜெனியோட அம்மாவும் அப்பாவும் இந்த இன்டர்வியூ, நீ அங்கே கும்பகோணம் அந்த ஆடுதுறை அந்த பகுதிக்கு போக வேண்டாம், இந்த கம்பெனியோட இன்டர்வியூவும் வேண்டாம், இது ஒரு ஃபேக்கு, ஸோ இவர்களை நம்பி என் பெண்ணை நான் அங்கே வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லிட்டாங்க.